the following numbers in scientific notations. So இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, the number is said to be a scientific notation if it is expressed as a product of the number between 0 to 10 and the integral power of 10. So இப்போ இது என்ன பண்ணுங்க, கொடுத்திருக்க question இருக்குல்ல, அந்த questionல decimal point எத்தனை place மூவ் ஆயிருக்குன்னு first count பண்ணிக்கோங்க. ஓகேவா? So 1, 2, 3, 4, 5. கரெக்டா? So எத்தனை மூவ் ஆயிருக்கோ அதுதான் நம்மளுக்கு divided by 10 to the power 5. ஓகேவா? So 2 by 10 to the power 5. So இப்போ இதை நம்ம reciprocal எடுத்தோம்னா என்ன வரும்? இந்த பவர் 5 இங்க போச்சுன்னா -5 ஆயிடும். புரிஞ்சுதாமா? சோ இந்த சம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். சோ நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நம்பர் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும். சோ 5 தானே இதுல ஃபர்ஸ்ட் நம்பர், வேல்யூபிள் நம்பர். சோ அது வரைக்கும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அப்போ 1 2 3 4 5 6. சோ 6 இருக்கு. சோ அப்ப 5க்கு அப்புறம் நம்ம ஃபுல் ஸ்டாப் டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஓகேவா? சோ அப்போ 5.42 into நம்ம டெசிமல் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணனால 10 to the power -6. புரிஞ்சுதா? சோ இதுவும் நீங்களே பண்ணலாம், இதுவும் நீங்களே பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல என்ன பண்ணணும், 9 ஓட ஸ்டாப் பண்ணிடணும், இதுல 3 ஓட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இப்ப நம்ம எழுதணும்ல, டெசிமல்ல கொடுத்திருந்தாங்க, நம்ம அது சயின்டிபிக் நோட்டேஷன்ல பவர் வச்சு எழுதணும். கரெக்டா? இப்ப அவங்க பவர்ல கொடுத்துட்டாங்க, டெசிமல் சயின்டிபிக் நோட்டேஷன்ல கொடுத்துட்டாங்க, நம்ம அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்த போறோம், டெசிமல்ல மாத்த போறோம். சரியா? சோ கவனமா கவனிங்க. சோ 6 into 10 to the power -5. அப்போ பாயிண்ட் எந்த சைடு மூவ் பண்ணணும்? லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணணும். 5 நம்பர்ஸ் மூவ் பண்ணணும். அப்போ 1 2 3 4 5 5 நம்பர் மூவ் பண்ணிருக்கோமா? இதுல எத்தனை நம்பர் மூவ் பண்ணணும்? 4 நம்பர் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணணும். சோ 1 2 3 4. சோ அது இது ரெண்டும் நீங்களே பண்ணுங்க. சரியா? சோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, டெசிமல் நோட்டேஷன்ல இருக்கிறத ஐ மீன் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கோங்க. ஓகேவா? சயின்டிபிக் நோட்டேஷன்ல இருக்கிறத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கோங்க. அப்ப 6 நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடு போகணும். அப்போ 0 1 2 3 4 5 6 போயாச்சு. இது 5 1 2 3 4 5 போயாச்சு. சோ இப்போ இது ரெண்டுத்துல எது கிரேட்டர்? சோ புரிஞ்சுதா? சோ இங்க பாருங்க, இங்க வந்து அதே மாதிரி மாத்துறதும் மாத்திக்கலாம், இல்லனா நம்மளுக்கு டெசிமல் பாயிண்ட வச்சும் நம்ம எழுதலாம். சோ பவர்ல வந்து எந்த வேல்யூ கம்மியா இருக்கோ அந்த வேல்யூ தான் கிரேட்டரா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த அந்த கம்மி சொல்லல நானு, 20யும் 21ம் கம்பேர், மைனஸ்ல கம்பேர் பண்ணல பெரிய நம்பர். சரியா? சோ நெகட்டிவ்ல கம்பேர் பண்ணா -20யும் -21ம் கம்பேர் பண்ணா எது பெரிய நம்பர்? -20 தானே பெரிய நம்பர். அதே மாதிரி -6ம் -5ம் கம்பேர் பண்ணா -5. எதுக்காக இந்த க்ளூ சொல்றேன்னா, டெசிமல் பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கணும், இல்லன்னா இது அப்ளை பண்ணக்கூடாது. இங்க வந்து டெசிமல் பாயிண்ட் கரெக்டா ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் இருக்கு, இங்கேயும் ஒன்ஸ் பிளேஸ்க்கு அப்புறம் இருக்கு. இங்க டெசிமல் பாயிண்டே கிடையாது. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் கம்பேர் பண்ணணும். இங்க டெசிமல் பாயிண்ட் பிளேஸ் வேல்யூ மாறிட்டு நீ கம்பேர் பண்ணனா ஆன்சர் தப்பாயிடும். சோ புரிஞ்சுதா என்ன சொல்றேன்றது? பிளேஸ் வேல்யூ ஆஃப் டெசிமல் வந்து கரெக்டா இருக்கணும். டெசிமல் வந்து கரெக்டா இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ டைரக்டா கம்பேர் பண்ணலாம். சப்போஸ் இங்க பிளேஸ் வேல்யூ மாறி இருந்தது, டெசிமல் பாயிண்ட் வேற பிளேஸ்ல இருந்தது, அப்படி கம்பேர் பண்ணனா தப்பாயிடும். சரியா? கவனமா ஹேண்டில் பண்ணுவது. சொல்லுமா? எழுதலாம். சைன் வாங்கினதை அனுப்புங்க, ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேமா? ஓகே கவனிங்க. சோ 15th சம் பாருங்க.
சோ ஃபர்ஸ்ட் என்னது 4 பவர் -1 இருக்கு, 6 பவர் -1 இருக்கு, 8 பவர் -1 இருக்கு. சோ அத என்ன பண்ணனும், ரெசிப்ரோக்கல் ஆக்கிக்கோங்க. 1/4 1/6 1/8 கரெக்ட்டா, ஹோல் பவர் 0. சோ இப்போ இது என்ன பண்றீங்க, டினாமினேட்டர் எல்லாமே வேல்யூஸ் மாத்தியாச்சு, நியூமரேட்டர்ல இருக்கிறது டினாமினேட்டர் எடுத்து வந்தாச்சு. சோ ஹோல் பவர் 0. சோ நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், என்ன நம்பர் இங்க வந்தாலும் பவர் 0ன்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஆன்சர் 1ன்னு போடலாம். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, 5/8 into 12/15. சோ இது as usual பேஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு, பவர் வந்து சேமா இருக்கு. அப்ப மல்டிப்ளை பண்ணிட்டு பவரை ஒன்ஸ் போட்டுக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணத எவ்வளவு முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. சோ எழுதிட்டீங்கன்னா பவர் வந்து -2வா, இப்போ இத ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 2 பவர் 2 வந்துரும். கரெக்டா? அதோட வேல்யூ என்னது, 4. அப்போ x பவர் -3னா 4 பவர் -3 ரைட்டா? சோ 4 பவர் -3 வந்துச்சுன்னா 1/4 பவர் 3 is equal to 1 by என்னது 4 3 டைம்ஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணி எழுத வேண்டியதான். சரியா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி தான், அதே சேம். சோ இப்போ இது என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு, 81 பவர் -2 கொடுத்திருக்காங்க, டிவிஷன்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 729 பவர் அதுக்கு 1 - x கொடுத்திருக்காங்க is equal to 9 பவர் 2x கொடுத்திருக்காங்க. சோ 81 எப்படி எழுதலாம், 9 ஸ்கொயர் the whole பவர் -2ன்னு எழுதலாம். 729 எப்படி எழுதலாம், 9 பவர் 3ன்னு எழுதலாம். கரெக்டா? சோ இப்போ இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்க வேல்யூ. சோ இத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவீங்க, சோ இந்த 2யும் வெளியில இருக்க பவரையும் மல்டிப்ளை பண்ணிப்பீங்க. அப்போ இந்த 3யும் வெளியில வந்து 2 நம்பர் இருக்கு, அப்போ ஆப்வியஸ்லி ஹேவ் டு கோ வித் பிராக்கெட். சோ அப்ப 3 உள்ள மல்டிப்ளை பண்ணனும், இங்கேயும் மல்டிப்ளை பண்ணனும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ அதுதான் இங்க கிடைச்சிருக்கு. சோ இப்போ என்ன பண்ணலாம், நம்மளுக்கு இந்த வேல்யூ அப்படியே நம்ம நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு போயிடலாம். சோ அப்போ பேஸ் ஆர் சேம், டிவிஷன்ல இருந்ததுன்னா சப்ராக்ஷன் இம்பார்ட்டன்ட் வித் பிராக்கெட், சப்ராக்ஷன் வித் பிராக்கெட். ஏன் ஏன் சொல்லுங்க, ஏன் இங்க பிராக்கெட் போடணும், ஏன் மல்டிப்ளிகேஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு, 2 டேர்ம்ஸ் இருக்கு. சோ 1 டேர்ம் இருந்ததுன்னா போட வேண்டாம், 2 டேர்ம்ஸ் இருக்கு, 3 ஒன்னு இருக்கு, -3x ஒன்னு இருக்கு. சோ 2 டேர்ம் ஆப்வியஸ்லி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பிராக்கெட் போட்டுதான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? சோ நெக்ஸ்ட் பாருங்க, சோ நான் எங்கெங்க இம்பார்ட்டன்ட் போட சொல்றேன்னா போடுறீங்களா? சோ இப்ப பாருங்க, இந்த பேஸிங்க உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த மைனஸ் இன்டூ 3 தெரியுதா உங்களுக்கு ஸ்கிரீன்? ஓகே. சோ மைனஸ் இன்டூ 3 மைனஸ் இன்டூ -x என்ன ஆயிடும், +3x ஆயிடும். அப்போ இது வந்து 9 கரெக்டா? சோ 9 பவர் மைனஸ், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிக்கோங்க, இந்த ரெண்டு வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. சோ பவர் பவர் சால்வ் பண்ணிடுங்க. சோ பேஸ் சேமா இருக்கனால பவரை டைரக்டா நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிங்க. சரியா? பண்ணிடுவீங்களா? சோ நெக்ஸ்ட் ஈஸி தான், இப்ப சொல்லி கொடுத்தல அதே மெத்தட் தான். சோ அப்போ எத்தனை நம்பர் இருக்கு, எத்தனை டெசிமல் நம்பர் இருக்கோ, சோ இதுல என்ன பண்ண சொல்லிருக்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ண சொல்லிருக்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணையில நம்மளுக்கு எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை நம்பர் பவர்ல மைனஸ்ல போடணும். சோ இங்க கால்குலேஷன் கொடுத்துருக்கோம் பாரு, ப்ரீவியஸ் சம்மோடது. சோ -7 + 34 is equal to 9 power 2x. சோ இப்போ x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு மாத்திட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டியதான். சரியா? இது x, இது x. சோ இதுவும் நீங்களே போடலாம். சோ இந்த வேல்யூஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. சோ இது எப்படி எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் 6 × 10⁻² இருக்கா? சோ எப்பவுமே ஒரே மாதிரி மாத்தி எழுதிக்கோங்க.
சோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல மாத்திக்கோங்க. சோ அப்ப என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இது எழுதிருக்கிறப்ப 0.6000 கிடைக்கும். இது என்ன கிடைக்கும்? 0.0049 கிடைக்கும். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இப்போ இந்த 6 கிட்ட நம்ம ஸ்டாப் பண்ணோம் கரெக்டா? ஃபர்ஸ்ட் நம்பர் கிட்ட. அப்ப 2 நம்பர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து மூவ் பண்ணிருக்கோம். அப்ப என்னது? 10 to the power -2. ரைட்டா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் மூடிங்